பொதுவாக உடலை தேய்த்து குளிக்கும் போது முதலில் முகத்தை தேய்க்க வேண்டும். குளித்து முடித்து துவட்டும் போது முதலில் முதுகை துடைக்க வேண்டும். இதற்கு ஒரு காரணம் உண்டு. குளித்து முடித்ததும் நமது உடலில் எந்த பாகத்தில் முதலாவது ஈரம் துடைத்து சுத்தமாகின்றதோ அப்பாகத்தில் மூதேவி நுழைந்து விடுவாள். ஏனென்றால் இப்போராட்டத்தில் வெற்றியடைவது தீமையான மூதேவியே. தீமைகள் செய்யும் மூதேவி முந்தி வருகிறாள். நன்மைகள் செய்யும் ஸ்ரீதேவி மெதுவாகவே வந்து நம்மிடம் வாசம் செய்வாள். அதனால் முதலில் முதுகை துடைத்து முந்தி வரும் மூதேவியை முதுகில் வைத்துக்கொண்டு இரண்டாவதாக முகம் துடைக்க வேண்டும். 2 பேருமே வணக்கத்திற்கு உரியவர்களாவர். ஒருவரை வணங்கினால் அடுத்தவர் கோபித்துக் கொள்வார். எனவே இருவரையும் வணங்க வேண்டியுள்ளது. ஆகவேதான் குளிக்கத் துவங்கும் போது முன் லட்சுமியை வணங்குவதற்காக முகம் தேய்த்து குளிக்கச் சொன்னார்கள். குளித்து முடிந்தவுடன் முதலில் முதுகுப்புறத்தை துவட்டி மூதேவியை வணங்கச் சொன்னார்கள். 2 தேவியர்களின் ஆசியோடு ஈரத்துணி உடுத்தி கோவிலில் தரிசனம் நடத்தி திருப்தியடைய வேண்டும். இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்